கருப்பணா நகர் அகராரம் பஞ்சாயத்து கருப்பணா நகரில் இந்த குப்பை வந்துங்க பல வருஷமாக இப்படியே இருக்குது. பல தடவை தலைவர்கிட்டையும் சேர்மன்கிட்டையும் எம்எல்ஏக்கிட்டையும் முறையிட்டாச்சு. யாருமே இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது கொசு தொல்லை தாங்க முடியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பற்ற வச்சு விட்டு போயிடுறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏகப்பட்ட நோய் வருது. அவங்களால இங்கே குடியே இருக்க முடியல. 4-5 பேர் வீடு மாற்றிக்கிட்டே போயிட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க குடியிருக்க முடியல. அதே மாதிரி இந்த ரோடு வசதியும் 50 அடி ரோடு. இந்த ரோடு 50 அடி ரோட்டில் 10 அடி ரோடு கூட இல்லை, 8 அடி ரோடு தான் இருக்குது. எல்லாமே ஒரே டேமேஜாக இருக்குது. ஸ்கூல் வேனு இந்த பகுதிக்கு வரமாட்டேங்குது. கேட்டால் இது குண்டு குழியுமா இருக்குது, எங்களால் ஓட்ட முடியல, குழந்தைங்களாம் உள்ளே உட்காந்துருக்க முடியல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோன்னா ஆம்புலன்ஸ் உள்ளே வர மாட்டேங்குது. எங்களாலையும் ஒரு வண்டி வாகனத்தை ஓட்டிகிட்டு இந்த ஏரியாவில் போக முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாரும் முதுகு வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்கள் ரோடு சரியில்லை டாக்டர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. எங்கள் ரோடு டாக்டருக்கு என்னன்னே தெரியாது. கருப்பணா நகர் ரோடு இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற ஒரு மருத்துவருக்கு தெரியுது. இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கும் பஞ்சாயத்துக்கும் யூனியனுக்கும் எங்கள் எம்எல்ஏவுக்கும் தெரிய மாட்டேங்குது. சரிங்க, எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம். எங்கள் எம்எல்ஏ கலெக்டர்ட்டையும் மனு கொடுத்துட்டோம், எம்எல்ஏட்டையும் சொல்லிட்டோம், எங்கள் தலைவர்கிட்டையும் சொல்லிட்டோம். எல்லாத்திட்டையும் சொல்லி யாருமே இதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை கண்டித்து இப்போ நாங்கள் இது ஒரு மறியல் போராட்டம் நடத்துகிறோம்.